மாயா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் விடு எவ்வளவு சீனு, நேரம் வெயிட் விடு பண்றது சொல்றல. ஆ? விடு சீனு, என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்டாட்டியே நான் ஆசையை கட்டி பிடிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? டேய் இப்படி எல்லாம் பண்ணாத. ஃபர்ஸ்ட் நான் கிளம்புறேன். ஏய் நான் என்ன பண்ணேன்? எதுவும் பண்ணாதங்கற. எப்ப வருவன்னு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ வந்ததும் உன்னை ஆசையா கட்டி பிடிச்சா நீ வேணாங்கற. டேய் அறிவு கிட்டவனே, பெரியப்பா மாலை போட்டிருக்காரு தெரியும்ல? மாலை போட்டிருக்கிற வீடு ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, புரியுதா? இது என்னடி வம்பா போச்சு? நான் என் பொண்டாட்டிய சந்தோஷமா கட்டி பிடிக்கிறதுல என்ன சுத்தபத்தம் குறைஞ்சு போயிரும்? நீ வர வர ரொம்ப தான் பண்ற. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. ஏய் சீனு, இப்படிலாம் கோச்சிக்க கூடாது. நேத்து யாரோ ஒரு பையன் பிரியாணி எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல கொடுத்துட்டான்னு வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தல்ல? அப்பவே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போய் யாரோ ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்துட்டான். நீ என்னடான்னா சின்ன புள்ள மாதிரி இப்படி அடம்பிடிக்கிற? சேவம் சாப்பிடுறதும் இதுவும் ஒன்னா? எல்லாம் ஒண்ணுதான். வீட்டை உடம்ப சுத்தமா வச்சுக்கிற மாதிரி நம்ம மனசையும் கட்டுப்பாடா வச்சுக்கணும். இங்க பாரு, பெரியப்பா கோவிலுக்கு போய் காவடி எடுத்து விரதம் முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணாம சமத்தா இருக்கணும், சரியா? அப்புறம் தினைக்கும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பெரியப்பா சாமி கும்பிடும் போது பயபக்தியா சாமி கும்பிடணும். நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். சரி நான் போறேன். ஏய் மாயா, ஆஹா பக்கத்துல வந்த உன்னை உதைப்பண்டா. ஆஹா இல்ல. ஏய் மாயா மாயா மாயா, என் செல்லம்ல. ஏய் கோச் இருக்குன்னு சொன்னல. ஆஹா போகாத மாயா. போடா சீனு. ஏய்